அரசவைக்குள் ராமன் செல்லுதல். கடவுள் அருள் கிடைச்சாலும் விஜயநகர ராஜசபைக்குள்ள நுழையிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதனால ராமன் அரசவைக்குள் நுழையறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ நதியில ராஜகுரு குளிச்சிட்டு இருந்ததை பார்த்த ராமனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அவன் ராஜகுருவோட துணியை எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டான். ராஜகுரு குளிச்சுட்டு வெளியே வந்தப்போ, அடக்கடவுளே, என் துணியெல்லாம் காணுமே, எங்க போச்சு? மரத்துக்கு பின்னாடி இருந்து ராமன் வந்தான். எங்கிட்ட தான் இருக்கு குருஜி. நான் உங்க துணியை கொடுக்கணும்னா நீங்க என்ன உங்க தோல்ல ஏத்திட்டு போகணும். குருஜிக்கு துணி தேவைப்பட்டதால வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாரு. சரி, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். ராஜகுரு அரண்மனை முன்னால ராமனை தூக்கிட்டு நடந்து போனாரு. இதை பார்த்த ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. நம்ம ராஜகுரு மேல யாரோ ஒருத்த உட்கார்ந்துட்டு போறான். அவனை நல்லா அடிச்சு போட்டுட்டு ராஜகுருவை கூட்டிட்டு வாங்க. அரண்மனையை தாண்டி கொஞ்ச தூரம் போனதும் ராமன் கீழே இறங்கிட்டான். ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உங்களை தூக்கிட்டு போய் உங்க வீட்டுல விட்டுடுறேன். அதனால என்னப்பா, பரவாயில்ல. ராமன் தோள் மேல ராஜகுரு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ராமன் நடக்கும்போது காவலாளிங்க வந்தாங்க. ராஜகுருவை கீழே இறக்குனாங்க. என்ன தைரியம் இருந்தா எங்க ராஜகுரு மேல ஏறிக்கிட்டு போவ? மகாராஜா உங்களை சபைக்கு கூட்டிட்டு வர சொன்னார். ராமன் மனசுக்குள்ள, இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ராமன் நினைச்ச மாதிரி அரசபைக்குள்ள நுழைஞ்சிட்டான்.